அதே நம்பிக்கை இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி காப்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. 1001 திரைப்படத்தில் என்னுடைய ரசிகனாக இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நான் ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் பல வருஷம் கழிச்சு அது ஒழுங்கா ஆனது. நடிகர் சங்கத்தில் நான் இருந்த பதவி தான் நீங்க உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சிங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு ஷார்ட்டையும் நடிச்சிருக்கேன். நான் மானசீகமா நான் தலையில குந்துக்கிட்டே இருக்கேன். உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கு? வாக்கியார் ஏன் சொல்றாங்கன்னா எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்தது அவர் தான் ஆசிரியர். அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் எவ்வளவு மெனக்கெட்டு அப்பா கூட நடிச்சிருக்காரு. அப்ப சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்க. அப்பதான் ரியலா இருக்கும். அப்ப அப்பாவும் போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீ அடிச்சிருக்க, நீ நடிகை நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடிவான மாதிரி நடின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம் ஒரு ஆர்டிஸ்ட். நீங்க இருக்கிற ஸ்டம்பிங் ஆகட்டும், நீங்க நடிகர் சங்கமாகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சு தான் எனக்கு எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவரால் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடியே அவரால் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் என்னைக்குமே இன்றும் ஆர்வம் நன்றி நன்றி. ராமாவதியாரையும் சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் வந்துட்டேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியான அவரை பார்த்து கத்துக்காரங்க யாரும் இருக்க முடியாது. யாரும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்க. இருந்தா கொடுக்குறது, இருக்கிறத கொஞ்சம் கொடுக்குறது, இருக்கிறதே கொடுக்குறது, ஒரு இருக்கிறதே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நிறைய கத்துக்கலாம் இருக்கு. அடுத்தவங்க செய்யணும்னு அவங்க கத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் அந்த கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால செய்யணும்னு உங்களுக்கு கத்துக்கிறாங்க. அது அப்பாவோட வளர்ப்பு